கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 5. மார்ட்டின் ஹேர்லீஸின் வேண்டும் கொழுக்கினங்களாக மார்ச் 1829 பென்சில்வேனியாவின் ஹர்மேனியில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் 1-10. ஜோசப் ஸ்மித் மூலமாக கர்த்தரின் வார்த்தையை இந்த சந்நிதி பெறும். 11-18. மார்மோன் புத்தகத்தை பற்றிய 3 சாட்சியும் கொடுப்பார்கள். 19-20. முற்காலத்தை போல கர்த்தரின் வார்த்தை மெய்யாக்கப்படும். வசனம் 21-35. மார்ட்டின் ஹாரிஸ் மனம் திரும்பி சாட்சிகள் ஒருவனாயிருக்கலாம். 1. இதோ எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித், இளையவனாகிய நீ தகடுகளை என்னிடமிருந்து பெற்றதாக சாட்சி கொடுத்தும் சாட்சியை சொன்னதுமானவற்றையும் குறித்து எனது ஊழியக்காரரான மார்ட்டின் ஹாரிஸ் என்னிடத்தில் இருந்து ஒரு சாட்சியை வாஞ்சித்தான் என நான் உனக்கு சொல்கிறேன். 2. இதோ உன்னிடம் பேசுகிற அவனிடம் நீ சொல்ல வேண்டும் என உனக்கு நான் சொன்னதாவது, நீ இந்த காரியங்களை குறித்து ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று உனக்கு கட்டளையிடப்பட்டதாக உனது தேவனாகிய கர்த்தராகிய நான் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவனாகிய உனக்கு இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறேன். வசனம் 3. நான் உனக்கு கட்டளையிட்டவர்களை அன்றி வேறு ஒன்றுக்கும் நீ இவைகளை காட்டாதபடிக்கு என்னோடு ஒரு உடன்படிக்கையில் பிரவேசிக்க வேண்டுமென உனக்கு சொன்னேன். இதை நான் உனக்கு கொடுத்ததொழியின்றி இவர்களின் மேல் உனக்கு இந்த அதிகாரமும் இல்லை. 4. தகடுகள் மொழிபெயர்க்க உனக்கு ஒரு வரம் இருக்கிறது. இது நான் உன்மேல் அருளின முதல் வாரம். இதில் எனது நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் வேறு எந்த வரமில்லாத மாதிரி நீ பாசாங்கு செய்ய வேண்டுமென நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஏனெனில் இது முடியும் வரைக்கும் வேறெந்த வார்த்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். 5. பூமியின் குடிகளே, எனது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமற்று போனால் அவர்களுக்கு ஐயோ என மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6. ஏனெனில் இதன் பின் நீ நியமிக்கப்படுவாய். போய் எனது வார்த்தைகளை மனுப்புத்திரர்களுக்கு சொல். 7. இதோ அவர்கள் எனது வார்த்தைகளை நம்பவில்லை எனில் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் நான் உன்னிடம் ஒப்படைத்த இந்த காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நீ காண்பிப்பது சத்தியமானாலும் அவர்கள் உன்னையும் நம்ப மாட்டார்கள். 8. அவநம்பிக்கையும் வணங்கா கழுத்தும் உள்ள இந்த சந்ததிக்கு எதிராக எனது கோபம் அவர்கள் மேல் மூளும். 9. இதோ எனது ஊழியக்காரனான ஜோசப் என்னில் இருக்கிற ஞானமான நோக்கத்திற்காக உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியங்களையே நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். வருங்கால சந்ததிக்கு அவை தெரிவிக்கப்படும் என மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். 10. ஆனால் இந்த சந்ததி உன் மூலமாக எனது வார்த்தைகளை பெறும். 11. உனது சாட்சிகளுடனே கூட நான் அழித்து நியமிக்க போகிற இந்த காரியங்களை நான் கட்டப்போகிற
எனது 3 ஊழியக்காரர்களின் சாட்சிகளுமாயிருக்கும். உன் மூலமாக கொடுக்கப்படும் எனது வார்த்தைகளுடன் அவர்கள் புறப்பட்டு போவார்கள். 12. ஆம், இந்த காரியங்கள் மெய்யானவையான அவர்கள் நிச்சயமாய் அறிவார்கள், ஏனெனில் வானத்திலிருந்து அவர்களுக்கு நான் இதை அறிவிப்பேன். 13. அவைகள் இருக்கிறபடியே இந்த காரியங்களையே பார்க்கும்படியாகவும் காணும்படியாகவும் நான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 14. சந்திரனைப் போல தெளிவும் சூரியனைப் போல அழகும் கொடிகள் உடைய படையைப் போல பயங்கரமாயும் வனாந்தரத்தில் இருந்து எழுந்து வருகிற எனது சபையின் இந்த ஆரம்பத்தில் இந்த சந்ததியாருக்கு மத்தியில் இதோ சாட்சி பெற இந்த வல்லமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். 15. எனது வார்த்தையின் பற்றி 3 சாட்சியையே நான் அனுப்புவேன். 16. இதோ எனது வார்த்தைகள் நம்புகிறவர்களுக்கு என் ஆவியினாலே வெளிப்படுத்தி அவர்களை சந்திப்பேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும் அவர்களை என்னில் பிறப்பார்கள். 17. இன்னும் நீ நியமிக்கப்படவில்லை என்பதால் இன்னும் கொஞ்ச காலம் நீ காத்திருக்க வேண்டும். 18. அவர்கள் எதிராக நாங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினால் இந்த சந்ததி ஆக்கினைக்கு உட்படுத்ததாக அவர்களது சாட்சி போகும். 19. ஏனெனில் அவர்கள் மனம் திரும்பவில்லை எனில் பூமி வெறுமையாகும் வரை பூமியின் குடிகளுக்கு மத்தியில் ஒரு பாழாக்கும் சவுக்கடி விழுந்து அது அவ்வப்போது தொடர்ந்து அடிக்கப்படும். அதன் குடிகள் எனது வருகையில் பிரகாசத்தால் விளங்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். இதோ எருசலேமின் அழிவை குறித்து நான் ஜனங்களுக்கு அறிவித்ததைப் போலவே இந்த காரியங்களை நான் உனக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டது போலவே எனது வார்த்தை இந்த முறையும் நிரூபிக்கப்படும். எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் மனம் திரும்பும்படியும் எனக்கு முன்பாக மிகவும் நிமிர்ந்து நடக்கும்படியும் இனியும் மனுஷர்களின் வாசமாக இருக்கும்படியும் இப்பொழுது நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 22. ஆனால் நான் உனக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை கைக்கொள்வதில் திடம் மனமாயிரு. அப்படி செய்தால் நீ கொல்லப்பட்டாலும் இதோ உனக்கு நான் நித்திய ஜீவனை அருளுவேன். 23. எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் சாட்சியத்தை வஞ்சிக்கிற மனுஷனை குறித்து மீண்டும் இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன். 24. இதோ அவனிடம் நான் சொல்லுகிறேன், அவன் தன்னை உயர்த்துகிறான், எனக்கு முன்பாக போதுமான அளவு தன்னை தாழ்த்தவில்லை. ஆனால் எனக்கு முன்பாக தலைவணங்கி வல்லமையான ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் எனது இருதயத்தின் உத்தமத்திலேயே தன்னை தாழ்த்தினால் அவன் விரும்புகிற காரியங்கள் சாட்சியை நான் அவனுக்கு கொடுப்பேன். 25. பின்னர் இந்த சந்ததியாரின் ஜனங்களுக்கு அவன் சொல்பவன், இதோ ஜோசப் ஸ்மித் இளையவர்களுக்கு கர்த்தர் காட்டிய காரியங்களை நான் கண்டேன். நான் அவைகளை கண்டதாலும் மனுஷருடையதெல்லாம் தேவனின் வல்லமையினாலே அவைகள் எனக்கு காண்பிக்கப்பட்டதால் அவைகள் மெய்யானவை என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். நான் அவைகளை கண்டேன், தேவனின் வல்லமையால் அவைகள் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்ற வார்த்தைகளை மட்டும் அவன் சொல்ல வேண்டும். இது தவிர இந்த காரியங்களை குறித்து
அவன் எதையும் சொல்லக்கூடாது என்று எனது ஊழியக்காரனாகிய மார்ட்டின் ஹாரிஸ்க்கு கர்த்தராகிய நான் கட்டளையிட்டேன். ஆனால் இதோ அவன் மறுதலித்தால் பின்பு என்னுடனே அவன் செய்த உடன்படிக்கைகளை குறித்து போடுவேன். இதோ அவன் ஆக்கினைக்குள்ளாக்குகிறானே. இப்பொழுது அவன் தன்னை தாழ்த்தி அவன் செய்த தவறான காரியங்களை என்னிடம் அறிக்கையிட்டு எனது கட்டளைகளை கைக்கொள்வதாக என்னிடம் உடன்படிக்கை செய்து என்னிலே விசுவாசத்தை பிரயோகித்ததொழியே இதோ அத்தகைய சாட்சிகள் எதையும் அவன் காண்பதில்லை என நான் அவனுக்கு சொல்கிறேன். ஏனெனில் நான் பேசிய காரியங்களை குறித்து இந்த சாட்சியும் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். 29 அப்படியானால் எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் இந்த காரியத்தை குறித்து இனி அவன் எதையும் செய்ய வேண்டாம், இனியும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நீ அவனுக்கு சொல்ல வேண்டும் என நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 30 அப்படியானால் இதோ ஜோசப், உனக்கு சொல்லுகிறேன், இது ஒரு சில பக்கங்களை நீ மொழிபெயர்த்த பின் மீண்டும் நான் உனக்கு கட்டளையிடும் வரைக்கு சில காலத்திற்கு நீ அதை நிறுத்த வேண்டும். பின்னர் மீண்டும் நீ மொழிபெயர்க்க காலம். 31 இதோ நீ செய்யவில்லை எனில் இதோ உனக்கு இந்த வரம் இல்லை. உன்னிடத்தில் நான் ஒப்படைத்த காரியங்களை நான் எடுத்து போடுவேன். 32 இதோ உன்னை அழிக்க பதிவு இருப்பதை நான் முன்னறிவதால் ஆம், எனது ஊழியக்காரனாகிய மார்ட்டின் ஹாரிஸ் தன்னையே தாழ்த்தாமல் இருந்ததால் என்னிடத்திலிருந்து ஒரு சாட்சியும் பெறாமல் இருந்ததால் அவன் மறுதலினுள் விழுந்தொழின் என்பதை நான் முன்னறிகிறேன். 33 பூமியின் மேலிருந்து உன்னை அழிக்க அநேகர்கள் பதிவிருக்கிறார்கள். இந்த காரணத்திற்காகவே உன்னை வாழ்நாள் நீடித்திருக்கும்படி இந்த கட்டளைகளை உனக்கு கொடுத்து இருக்கிறேன். 34 ஆம், இந்த காரணத்திற்காகவே நான் உனக்கு கட்டளையிடும் வரை நிறுத்தவும் அமைதியாய் இருக்கவும் நான் சொன்னேனே. நான் உனக்கு கட்டளையிட்ட காரியத்தை நீ நிறைவேற்றும்படியாக உனக்கு வழியை ஏற்படுத்துவேன். 35 எனது கட்டளைகளை கைக்கொள்வதில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் கடைசி நாளில் நீ உயர்த்தப்படுவாய். ஆமென்.